எப்போவுமே போல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இட்லிக்கும் தோசைக்கும் மாவு அரைக்கிற வேலை தான். இன்றைக்கி நான் தோசை தான் போட்டிருந்தேன். அதனால் தோசைக்கு தான் மாவு அரைச்சிட்டுருக்கேன். பசங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வெறுப்படிக்குதும்மா எதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நேற்றும் வந்து நான் தோசை மாவு தான் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த மாவில் தான் இன்றைக்கி பசங்களுக்கு போண்டா சுட்டு தரலாம்னு சொல்லிட்டு கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டு போண்டா சுட்டு தரேன். இல்லை பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நார்மலாக இட்லி மாவை விட இந்த தோசை மாவில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆந்திரா ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆந்திரா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவில் தான் வந்து போண்டாவே சுடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்தோம்னா 1/4 கிலோ அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 கப் அளவுக்கு சாதம் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் 2 கிலோ அளவுக்கு பச்சரிசி போடுறீங்களா, நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு எல்லாமே உளுத்தம்பருப்பு எல்லாமே ஆற வச்சு கலந்துட்டோன்னா இந்த தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். 2 விதமாகவும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். போண்டாவும் பார்த்திங்கன்னா புசு புசு புசுன்னு சூப்பராக வருது. இந்த மாவில் வந்து போண்டா போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாவு ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், புசு புசுன்னு வந்திருக்கு. கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லாம் வந்திங்கன்னா கடையில் பார்த்திங்கன்னா இப்படி தான் போண்டா இருக்கும். அதே மாதிரி செஞ்சு கொடுத்தேன். பசங்களும் வந்து அம்மா கடையில் சாப்பிட்ற மாதிரியே போண்டா இருக்குமா, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது கூட கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வேர்க்கடலை சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.